சனியை பற்றி கவலைப்படாதவங்களே இல்லை, அச்சப்படாதவங்களே இல்லை. ஆனால் ஈஸ்வர பட்டம் வாங்கிய ஒரே கிரகம் யாருன்னா சனீஸ்வரன் தான். உங்கள் ஜாதகத்தில் சனி ஆதிக்கம் இருக்குது, சனியால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னு உங்கள் மனம் சொல்லுது, ஜோதிடம் சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு தான். அவருக்குரிய தீபத்தை போட்டு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக அவருடைய அந்த அழுத்தத்திலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக லைஃப் ரன் ஆக தொடங்குறத நீங்கள் பரிபூரணமாக உளப்பூர்வமாக உணர முடியும். என் முன்னோர்கள் செஞ்ச பாவமா இல்லை நானே பூர்வஜனத்தில் செஞ்ச பாவமான்னு தெரியல, சனீஸ்வரனை போட்டு பாடப்படுத்தலாம். என்ன பண்ணலாம்? பண்ணுறது பரிகாரமாகவே இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? அதில் ஒரு அன்பு கலந்துருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்ம யாசகங்கள் அன்பு இருக்கட்டும் சாமி. அந்த அனுஷங்கிறது சனியோட நட்சத்திரம், மாற்றுத்திறனாளியின் சனியோட அம்சம். யாசகம் கேட்பவரே சனியின் அம்சம் தான். அப்போ அவங்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளியை பார்த்தா இந்த சனி ஆக்டிவேட் ஆகிடுது. அவங்க சனியோட பிள்ளை இல்லையா? சனி அனுஷத்தில் பிறந்திருக்காங்க, சனி சிவன் தான் பிறப்பை கொடுத்துருக்காங்க. நீதிபதி தர்ம பிரபு அவர் தான். அப்போ நீங்கள் சனியின் தாக்கம் இல்லாமல் நீங்கள் சனீஸ்வரனுடைய பிடியிலிருந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பார்க்க போகிறோம். சனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஐயோ சனீஸ்வரன் நம்மளை தண்டிச்சிருவார், நம்மளை ஒரு வழி பண்ணிடுவார், 7.5 நாட்டு சனி, பாதச்சனி, பொங்குச்சனி, அந்த சனி இந்த சனி. அந்த சனியை பற்றி கவலைப்படாதவங்களே இல்லை, அச்சப்படாதவங்களே இல்லை. ஆனால் ஈஸ்வர பட்டம் வாங்கிய ஒரே கிரகம் யாருன்னா சனீஸ்வரன் தான். நிச்சயமாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஒரு ஹாஸ்டல் வார்டன் மாதிரி. ஹாஸ்டல் வார்டன் மென்மையாக இருந்தால் என்ன ஆகுறது? அந்த இடத்துல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர முடியாது இல்லையா? ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி ஒரு ஒழுக்கத்தை, நேர்மையை, ஒரு டிசிப்ளினை கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அந்த ஆளுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ வந்துட்டாருப்பா அப்படின்ட்டு. வீட்லேயுமே ஒன்று அம்மாவோ இல்லை அப்பாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில் டெரராக இருப்பாங்க. அந்த டெரர் அவங்க நேர்மையான ஆளாக இருப்பாங்க. அந்த நேர்மை எல்லார்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க. அதனாலே அவற்றை மேலே நம்ம பயம் வந்துடும். எல்லாம் யோசிச்சு பாருங்க. தன்னளவுல நேர்மை இல்லாத ஒரு மனிதர் எல்லாரும் நேர்மையா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும்னு சொன்னா நாம அவர் மதிப்போமா? அது வீடா இருந்தாலும், பள்ளிக்கூடமா இருந்தாலும், கல்லூரியா இருந்தாலும் தன்னளவுல ஸ்ட்ரிக்டா இருந்துகிட்டு, ஒழுக்கமா இருந்துகிட்டு, நேர்மையா இருந்துகிட்டு, அந்த நேர்மை எல்லார்ட்டும் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் மீது தான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயம் வரும். புரியுதா? இல்லைன்னா வாடா நீ சொன்ன நான் ஏன் கேட்கணும், நீ ரொம்ப ஒழுக்கமா அப்படி கேட்டுருவாங்க இல்லையா? அப்ப எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும், பள்ளிக்கூடமாக இருந்தாலும், கல்லூரியாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், யார் ஒருவர் தானும் சிறப்பாக இருந்துக்கிட்டு அதை எல்லோரோடும் எதிர்பார்ப்பவர் தான் நமக்கு பயத்தை கொடுப்பார். ஐயோ அவன் உண்மை தான் பேசுவான், அந்த உண்மையை நம்மளும் பேசணும் எதிர்பார்ப்பான், அவன்கிட்ட போய் சொன்னால் மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப திட்டுவான் அப்படின்னு. நீங்கள் ஒரு வீட்டில் அண்ணனாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் உண்மை பேசுகிறவா இருக்கிறீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தம்பி தங்கைகள், உங்கள் அப்பா அம்மாவே உங்களை பார்த்து பயப்படுவாங்க. நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையாக இருக்கீங்க, இது நிறைய வீடுகளை நான் பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு அவங்க அப்பாவே பயப்படுவாங்க, அவங்க அம்மா பயப்படுவாங்க, தங்கச்சி அக்கா எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உச்சபட்ச நேர்மையாக இருப்பான். அப்போ அவன் சொல்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, அடிபணிவாங்க, ஆர்டரை ஏற்றுக்குவாங்க. சனீஸ்வரனும் அப்படித்தான். அப்போ சனியின் தாக்கம்னு ஒன்று இருக்குல்ல சார், சனி போட்டு படப்படுத்திட்டார் சார் அப்படின்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இல்லை சனி திசை போயிட்டு இருக்கு சார், சனி ரொம்ப படுத்துறாரு சார், அவங்களுக்கு யாராவது ஒரு ஜோதிடர் சொல்லிடுவாங்க உனக்கு அந்த சனி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. முடிஞ்சு போச்சு, அப்படியே மைண்டில் உட்காந்துட்டு இருக்கும். நான் என்னுடைய எந்த கிளைண்ட்டுக்கிட்டுமே சனி உனக்கு இந்த சனி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அதற்கான தீர்வை அவங்களை கொடுத்துருவேன். ஆனால் அது சனிக்கான தீர்வுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கிளைண்ட் கிட்ட பேசும்போது இதை நான் ஃபாலோ பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான மருந்தை நம்ம கொடுத்துடணும். ஆனால் அவங்களுக்கு மேற்கொண்டு பயத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டேன். ஏன்னா அவங்க தீர்வை மறந்துடுவாங்க. உனக்கு இந்த சனி போயிட்டு இருக்கு, இந்த சனியில் அவ்வளோதான் அப்படின்னா நம்ம அதுக்குன்னு சொன்ன தீர்வே அவங்க மைண்டில் ஏறாது. இந்த சனி இருக்குன்னு அகில் சார் சொல்லிட்டார், எனக்கு அந்த சனி இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன கோயிலுக்கு போனாலும் பயமாக இருக்கும், தீர்வுகளை கடைப்பிடிக்கிற பயமாக இருக்கும். எல்லா வகையிலுமே அந்த தீர்வை நோக்கி பயணப்படாமல் போயிடுவாங்க. அதுக்காகவே அவர்களுக்கு பயப்பட வேணாம், சனியை நினச்சி பயப்படாதீங்க, நான் கண்டிப்பாக அதற்கான கோயில் சொல்கிறேன், தீர்வு சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள ஆசுவாசப்படுத்தி தான் நான் தீர்வு சொல்கிறதா என்னோடய வழக்கம். எப்போவுமே உங்கள் பிடி மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், நீங்கள் சனீஸ்வரன் நினைக்கும் போது பிடி மாஸ்டர் நினச்சிக்கலாம், இல்லை உங்கள் காலேஜ் வார்டன் நினச்சிக்கலாம். அப்போ அவங்கக்கிட்ட எப்போ அவங்க உங்களை பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் இப்போ ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஐடி கார்டு போட்டிருக்கீங்களா, டை கட்டியிருக்கீங்களா, டயத்துக்கு வர்றீங்களா, இப்படி எல்லாமே கரெக்டாக இருந்துருச்சுன்னா அவங்கள சரி போ அப்படின்றவாங்க இல்லையா? அதுதான் சனீஸ்வரன். இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படிங்கிறப்போ முதல்ல அவரை சாந்தப்படுத்தணும் இல்லையா? சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சனி ஆதிக்கம் இருக்குது, சனியால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னு உங்கள் மனம் சொல்லுது, ஜோதிடம் சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு தான். எள் அப்படிங்கிறது சனிக்கான ஒரு தானியம்னு வச்சுக்கோங்களேன். சனீஸ்வரனுடைய கோயிலில் போய் எள் தீபம் போடுறது, ஒற்றைப்படையில் போடுறது, 1, 3, 5, 7, 9
11 இதெல்லாமே ஒற்றைப்படையில் நீங்கள் எள் தீபம் போடுறது சனீஸ்வரன் கோயிலில் போய் சனிக்கிழமை அன்று காலையில் 6 to 7ங்கிறது சனி ஹோரை. அந்த சனி ஹோரையில் போய் சனீஸ்வரன் கோயிலில் சனிக்குரிய எள் தீபத்தை ஒற்றைப்படையில் போடும்போது நிச்சயமாக அவர் கூல்டவுன் ஆகி உங்களுக்கு ரொம்ப கழுத்தை நெரிக்காமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக விட்டுருவார். இது கேட்குறதுக்கு ஒரு சிரிப்பாக இருக்கலாம், நகைப்பாக இருக்கலாம், கேலிக்கூத்தாக இருக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஏண்டா சனீஸ்வரனை கூல் டவுன் பண்ணுறீங்களா யாரா நீங்கன்னு கேட்கலாம். எல்லாமே இருக்குது. அதை அனுபவிச்சவங்களுக்கு தானே தெரியும். அவருக்குரிய தீபத்தை போட்டு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக அவருடைய அந்த அழுத்தத்திலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக லைஃப் ரன் ஆக தொடங்குறத நீங்கள் பரிபூரணமாக உளப்பூர்வமாக உணர முடியும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பரிகாரங்களை செஞ்சு ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பழிக்குங்கிறவனுக்கு பழிக்கும், பழிக்காதுங்கிறவனுக்கு பழிக்காது. இதான் உண்மை. வளம்புரிச்சான்னு சொல்கிற மாதிரி தான். நம்பிக்கையோடு ஒன்றை செய்யும் போது மேஜிக் நடக்குங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்யும் போது நடக்கணும்ன்ற விதி கூட இவனோட நம்பிக்கையெல்லாம் செஞ்சனாலும் நடக்காது. இங்கே அவன் இவன் என்று சொல்கிறது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே தவிர மரியாதை குறைச்சல் இல்லை. அப்போது ஒன்றை செய்யும் போது முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் செய்யணும். இது வரைக்கும் எனக்கு நான் யாரெல்லாம் வந்து சார் நீங்கள் சொன்னது நடக்கலை அப்படின்றாங்களோ அவங்களோட நேமு பேர்லாம் எழுதி வச்சு அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். எந்த கோயில் போனீங்க கடைசியா அப்படின்னா, எந்த கோயில் சார், என்ன சார் கோயில் சொல்லிட்டு போனேன், கோயில் போனீங்களா, கோயிலெலாம் போகலை சார், அதுக்கெல்லாம் நேரம்லாம் அமையலை, ஆனால் நீங்கள் சொன்னது நடக்கலை அப்படின்னு. ஓ அப்படியா, சரி, நான் ஒரு பொருள் வாங்கி வைக்க சொன்னேன், வாங்கி வச்சுக்கலாம், அது போனேன், தேடி போனேன். ஸோ இப்படி அவங்க வந்து ஒரு எந்த ஒரு கட்டத்துக்குள்ளுமே அடங்காமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. நம்ம சொன்னதையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நல்லதும் நடக்கணும்னா நடக்காது. அப்போது ஒரு பரிகாரம் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அதை முழு மனதோடு சொல்லணும், முழு மனதோடு செய்யணும், முழு மனதோடு அதில் ஈடுபடணும். எள் தீபம் போட்டால் சனியோடைய தாக்கம் குறையும் என்றால் ஆமாம் குறையும். சனீஸ்வரனுடைய ஆலயத்தில் போய் போடுறது சனிக்கிழமையில். 2வது வீட்டிலே கூட எள் தீபம் ஏற்றலாம். எள்ளில் செய்கிறது நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றலாம். இதில் தீபத்தில் வந்து அந்த எள்ளு உள்ள தூக்கி போடலாம். ஒரு கொஞ்சம் கையளவு எள்ளு தூக்கி உள்ள போடலாம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா சனியுடைய தாக்கம் குறையும். என்ன அர்த்தம்னா அதுக்கு லாஜிக், எப்பா உன்னை வணங்குறேன், உன்னை நான் தொழுகிறேன், உன்னை நான் வந்து நம்புகிறேன், உன் பாதம் பணிகிறேன், சனீஸ்வரா என்னை வந்து ஆசீர்வதி, என்னை ரொம்ப படுத்தாத, நான் பாவம் உன் பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் தீபத்தை ஏற்றுறது. அவருக்குரிய அந்த தீபத்தை ஏற்றும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எல்லா நாளும் போட முடியலையே, அட்லீஸ்ட் சனிக்கிழமை நினைக்காது அந்த நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, வெற்றி. சனிங்கிறது என்னன்னா இந்த முதியவர்களை குறிக்கும். பூர்வ ஜென்மத்தில் யாராவது வயதானவர்களை இல்லை ஊனமுற்றவர்களை, நம்ம மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி நபர்களை நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் இல்லை உங்கள் முன்னோர்கள் எவரேனும் கூட அவர்களை காயப்படுத்தி இருந்தால், அவர்களை மனம் புண்பட பேசி இருந்தால், அவர்களுக்கு தீங்கு விளைவித்திருந்தால், அந்த வம்சாவளியில் வந்த உங்களுக்கோ இல்லை நீங்களே அதை நிகழ்த்தி இருந்தால் கூட உங்களுக்கோ நிச்சயமாக இந்த சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போது என் முன்னோர்கள் செஞ்ச பாவமா இல்லை நானே பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவமான்னு தெரியல, சனீஸ்வரனை போட்டு பாடப்படுத்தலாம். என்ன பண்ணலாம், இந்த ஜென்மத்தில் இப்போ உங்கள் பிறப்பில் உங்களுடைய நாட்களில் உங்களுடைய காலத்தில் முதியோர் இல்லங்களுக்கு போய் அவர்கள் உணவளிக்கிறது, இல்லை ரோட்டில் பார்க்குற முதியவர்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருளுதவி பண்ணுறது. அதே போல் இந்த காலில் செருப்பு இல்லாமல் இருப்பாங்க, அதாவது செருப்பு கூட வாங்க காசு இல்லாமல் அந்த காசை கூட எதுக்காவது அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அருகில் இருக்கக்கூடிய செருப்பு கடைக்கு அழைச்சி சென்று அவங்க பாதங்களுக்கு அவங்க கால்களுக்கு ஓரளவுக்கு சௌகரியமான அவங்க கால் சைஸுக்குரிய செருப்பு வாங்கி தரணும். சிலர் என்ன சொல்லுவாங்க, செருப்பு வாங்கி கொடுங்க, செருப்பு எப்படி வாங்கி கொடுப்பீங்க, அது என்ன உணவு பண்ணமா அப்படியே பிரித்து சாப்பிட்றதுக்கு, காலில் போடுறது இல்லையா, சனியின் அம்சம் இல்லையா. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வாங்கி தர்றீங்க, ஒரு பொருள் தரீங்கன்னா அது அவங்களுக்கு பயன்படுதுன்னு பார்க்கணும்ல. உங்களுக்கு பண்ணுறது பரிகாரமாகவே இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா, அதில் ஒரு அன்பு கலந்துருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்ம யாசகங்கள்ல அன்பு இருக்கட்டும் சாமி. அன்பே இல்லாமல் நீங்கள் ஒன்று தர்றதுனால எந்த பிரயோஜனம் இருக்க போகுது? அன்பை தருவதே ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு இல்லையா. அப்போ நீங்கள் ஒரு யாசகம் தர போகிறீங்க, ஒரு பிச்சை தர போகிறீங்க, ஒரு கொடை தர போகிறீங்க, ஒரு வள்ளலாக நீங்கள் மாற போகிறீங்கன்றப்ப அங்கே அன்பு இருக்கணுங்க. அன்பற்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த பரிகாரமும் உங்களை எந்த விதத்திலும் காப்பாற்றாது. அப்போ அவங்களை அழைச்சிட்டு போய் உங்களுக்கு என்ன செருப்பு பிடிக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்குரிய செருப்பை நீங்கள் வாங்கி கொடுங்க. கொடுக்குற இடத்துல இருக்கிறது ரொம்ப கௌரவம், வாங்குற இடத்துல இருக்கும்போது தான் அதில் வலியும் வேதனையும் தெரியும். நீங்கள் செய்யக்கூடிய தானத்தை அவர்கள் கூச்சப்படாமல் அவங்க சமாதானப்படுத்தி அவங்க நல்ல மனநிலை கொண்டு வந்து கொடுங்க. இதெல்லாம் தான் சனியை கொடுமைப்படுத்தும், சனியை வந்து மந்தப்படுத்தும், சனியை வந்து ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்தும். அப்படி அவங்க பாதங்களுக்கு உகந்த செருப்பை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த செருப்பை போட்டு அவங்க நடந்து அதன் மூலமாக அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம் சுகம் உங்களுக்கு சனியின் தாக்கத்தை குறைக்கும். அடுத்து சனிங்கிறவங்க வந்து நான் சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறப்போ அவர்களை நீங்கள் ஒருபோதும் இரக்க குணத்தோடு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அவர்களும் சக மனிதர்கள், மாற்றுத்திறனாளிகள். ஆனாலும் அவர்களுக்கு தேவையான சௌகரியங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பை தரக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அவங்க நம்ம கூடவே மாற்றுத்திறனாளியாக நமக்கு இணையாக நம்ம பல நேரங்கள் நம்மை விட சிறந்த சாதனைகளை செஞ்சிடறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் மதிக்கணும், மரியாதை தரணுமே தவிர அவர்களை நீங்கள் ஏளனமாகவோ துச்சமாகவோ ஒரு இது இலக்கணமாக பார்த்துடக்கூடாது. அதுவே மிகப்பெரிய சனியுடைய கர்மம். அப்போ உங்களுக்கு தெரிந்த மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் சரி, இல்லை யாசகம் கேட்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் சரி,
நிச்சயமாக உடனடியாக அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. சமீபத்தில் என் தங்கை ஒருவர் அனுஷ நட்சத்திரம் அவங்க. அப்போது அவங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுறாங்க, நான் இதெல்லாம் வந்து கூர்மையாக கவனிச்சுட்டே இருக்கேன். பெரும்பாலும் அவங்க யாருக்கும் யாசகம் போட்டு நான் பார்த்ததில்ல. அவங்க பாட்டுக்கு வருவாங்க போவாங்க. அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு கடையிலேருந்து பொருள் வாங்கிட்டு வெளியில் வர்றோம். வெளியில் வந்து பார்த்தா ஒரு மாற்றுத்திறனாளி யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்க, பேக்கை திறந்து 200 ரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்து, அண்ணா நீங்கள் அவருக்கு போட்டுருங்க அப்படின்னா. நான் கேட்குறேன், 200 ரூபாயா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா அவர் பாருங்கள் மாற்றுத்திறனாளி, அவர் போடணும், அவருக்கு 200 ரூபா கொடுத்தா அவருக்கு வேணுங்கிறத செஞ்சுக்க முடியும்ல, நமக்கு 200 ரூபா பெரிய பணம் இல்லை, அவருக்கு பெரிய பணமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி என் கையில் இந்த 200 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. நான் கொடுத்துட்டேன். அப்போது அவங்க இயல்புலேயே விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். அந்த அனுஷங்கிறது சனியோடைய நட்சத்திரம், மாற்றுத்திறனாளியின் சனியோட அம்சம். யாசகம் கேட்பவரே சனியின் அம்சம் தான். அப்போ அவங்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளியை பார்த்தா இந்த சனி ஆக்டிவேட் ஆகிடுது. அவங்க சனியோட பிள்ளை இல்லையா, சனி அனுஷத்தில் பிறந்திருக்காங்க, சனி சிவந்த பிறப்பை கொடுத்துருக்கான். என் பொண்ணு அப்படின்னோடனே எங்கள் சனியின் அம்சம் அவர் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, 200 ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போது கரசேகரத்தை சேர்ந்த பொண்ணு அது. கரசேகரத்தின் அதிபதி சந்திரன், 2ங்கிறது சந்திரன். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க அதுக்குள்ள. 200 ரூபாய் எடுத்து கொடுத்து அப்போதான் அவங்க நிம்மதியாக இருக்குது. அந்த இடத்த விட்டு அப்போ தான் நவுறாங்க. அப்போ இந்த பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இவங்கெல்லாம் சனியின் நட்சத்திரத்தை பிறந்தவங்க. மகரம், கும்பம் சனியின் ராசியில் பிறந்தவர்கள். மகர லக்னம், மகர ராசி, கும்ப ராசி, கும்ப லக்னம் சனியின் அம்சங்கள். சனிக்கிழமை பிறந்தவர்கள் இவங்க எல்லாருமே சனியின் தாக்கத்தில் இருப்பாங்க, சனியின் அமைப்பில் இருப்பாங்க. சனி வந்து அவங்களை ஆட்டி படைக்கும். அப்போது இந்த முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் என்ற உதவியை செய்யும்போது சனியின் தாக்கம் குறையும். அதே போல் காகம் என்பது சனியின் வாகனம் இல்லையா, சனியின் அம்சம் இல்லையா. நம்ம இந்திய நாட்டில் காகத்துக்கு பஞ்சம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எப்போவுமே காகத்துக்கு சோறு வைக்கும்போது ஒரு சின்ன அலட்சியம் இருக்கும், எதை இருக்கிறத கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளைக்கு சமைச்சா எப்படி சமைப்பாங்க, தன் பிள்ளைக்கு சோறு பிசைஞ்சா எப்படி பிசைவாங்க, அந்த மாதிரி அந்த பருப்பையோ அந்த தயிர் சாதத்தையோ அந்த எள்ளு கலந்து அப்படி பண்ணி அப்படி ஒரு மாதிரி அந்த காகத்துக்கு சோறு வைக்கும்போது அதை ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. சுடு சோத்தில் வந்து எதையாவது ஒரு இதை ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு விருந்தினருக்கு விருந்து படைச்சு அப்படி படைப்பாங்க. அந்த மாதிரி படைச்சு ஒரு கிண்ணத்தில் கொண்டு போய் ஒரு இலையை விரித்து அந்த இலையில் அந்த சாப்பாட்டை போட்டு அந்த காகம் வந்து சாப்பிட்ற ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடகராசி பூச நட்சத்திரம் எனக்கூடிய சனி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பெண்மணி அது. அப்போ நான் கேட்பேன், ஏமா காகம்ன்றது வந்து எதை வேணால் சாப்பிடக்கூடிய விஷயம் தான். அது அசைவமோ சைவமோ நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட தான் போகுது. அதுக்கு இவ்வளோ சிரத்தை எடுத்து செய்யணுமா, அதுக்கெல்லாம் இப்போ எங்கே நேரம் இருக்குது, நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்கன்னா, நான் பூச நட்சத்திரம்னே, சனி நட்சத்திரம்னே, லக்னத்தில் சனினே, என்னமோ அந்த காகம் வந்து என்னுடைய ஒரு உறவினர் மாதிரி தோணும், எனக்கு என்னுடைய விருந்தாளி மாதிரி தோணும், என் சகோதரன் போல தோணும், என் பிள்ளை போல தோன்றும், எதையே இருக்கிறத தூக்கி கொண்டு போய் கொட்டி தின்னுக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னால் முடியாது, அதுக்கு நான் ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். அப்போது குறைந்தபட்சம் ஒரு நல்ல உணவை காகத்துக்கு வந்து முறைப்படி படைங்க, நல்ல உணவே படைங்க. அப்படி படைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த காகத்திற்கு வந்து நல்ல உணவு படைச்சிக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி படைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது எல்லாமே சாப்பிடுது. இப்போ எல்லா காகமும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுது. அப்போது உங்களால் முடியுது, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கிட்டே இருங்க, ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், சனீஸ்வரன் வந்து சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ரொம்ப அந்த பிடியை தகர்த்துருவார். அடுத்து மிக முக்கியமான ஒரு பரிகாரம், இதுதான் ரொம்ப கஷ்டமான பரிகாரம். இதெல்லாம் பண்ணிடலாம், செருப்பு வாங்கி கொடுத்துடலாம், கருப்பு நிற கொடை வாங்கி தர சொல்லுவாங்க, கருப்பு நிற கொடை வாங்கி தந்துடலாம், அப்புறம் கம்பளி பொருள் வாங்கி தர சொல்லுவாங்க, கம்பளி பொருள் வாங்கி கொடுத்துடலாம். யாருக்கு இந்த பிளாட்ஃபார்மில் படுத்துருக்காங்கல்ல அவங்க கம்பளி பொருள் வாங்கி தர சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பொருளாக வாங்கி தர்றது, உதவிகள் பண்ணிடலாம், யாசகம் போட்டுடலாம், எல்லாம் பண்ணிடலாம். முக்கியமான பரிகாரம் இருக்குது, அதுதான் ரொம்ப கஷ்டமான பரிகாரம். சனீஸ்வரன் வந்து நேர்மையின் உச்சம், நீதிமான், நீதிபதி, தர்ம பிரபு அவர் தான். அப்போ நீங்கள் சனியின் தாக்கம் இல்லாமல் நீங்கள் சனீஸ்வரனுடைய பிடியிலிருந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா உண்மை பேசணும், நேர்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும், முடிந்தவரை எல்லாருக்கும் நன்மை செய்யணும், யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மை, உண்மை, நாணயத்தையும் ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் சனியின் தாக்கத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. அதாவது தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், அதுதான் சனீஸ்வரனுடைய கோட்பாடு. தப்பு செய்யாமல் இருங்க, சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார், ஆசீர்வதிப்பார், வேண்டிய வரத்தை அள்ளி கொடுத்து விடுவார். சனி என்பவன் உழைப்பாளி, உழைக்கும் வர்க்கம் தான் சனி. உழைக்கிறாங்களே, உடல் உழைப்பு பண்ணுறாங்களே, அவங்க எல்லாருமே சனியின் அமைப்பு தான். அப்போ ஒரு உழைப்பாளியோடைய உழைப்பை நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கு தகுந்த பணத்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்காக உழைப்பை கொட்டியவங்ககிட்ட நீங்கள் நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பீங்க. 10,000 ரூபா செய்ய வேண்டிய வேலையை 5,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு. உங்களை ரணப்படுத்தி, காயப்படுத்தி, குத்தி கிழிச்சு நார் ஆக்கி அந்த காசை வந்து வசூல் பண்ணிடுவார் நம்ம ஐயா. 5,000 ரூபா தானே நீ தரணும், நான் தரேன் உனக்கு 5,000 ரூபா, நான் வாங்குறேன் 5,000 ரூபா கொடுத்துருவார். அப்போ எப்போதுமே உழைக்கும் வர்க்கத்துக்கிட்ட ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள். அவர்களுக்கு என்ன தரணும்னு அந்த மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த மார்க்கெட் ரேட் உண்மையானதை ஆராய்ச்சி கூட பண்ணிக்கோங்க, அதை கொடுத்துருங்க. இன்னொரு மேன்மையான ஒரு பண்பு இருக்குது, என்னென்னா கேவஞ்சர்ஸ், அதாவது எப்படின்னா தூய்மை பணியாளர்கள். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் ஆன வெகுமதியை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அவங்களுக்கு பண்ணுறது வந்து தானமோ தர்மமோ யாசகமோ பிச்சையோ இல்லை, அவர்கள் நமக்காக உழைப்பவர்கள், நமக்காக தூய்மை பணியில் ஈடுபடுறவங்க. அப்போ
நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அழைச்சி வீட்டுக்குள்ளே அழைச்சி அவங்க கூட சேர்ந்து நின்று ஒரு காஃபி வாங்கி குடிக்கிறதோ, உங்கள் வீட்டில் காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுங்க. அவங்க தண்ணி கேட்டாங்கன்னா தண்ணி எடுத்து கொடுங்க. உணவு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட என்ன சமையல் இருக்கோ அதை சாப்பாடு கொடுங்க. அந்த தூய்மை பணியாளருக்கு உங்களால் முடிஞ்ச செலவுக்கு காசு கொடுங்க. பெருசாக கெட்ட பழக்கங்கள் இல்லாத எத்தனையோ பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்க குழந்தைகள் உதவி பண்ணுங்கள். அவர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அது நமக்கு கொடுக்க முடியாது. நம்ம காசை வாங்கிட்டு போய் குடிக்கிறாருன்னா ஓகே, அது நமக்கு மனம் ஒப்பாது. பட் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்படி அவர்கள் நம் சமூகத்தில் நம்மோடு இணைந்து வாழக்கூடியவர்கள். அப்போ அவர்களுக்கு நம்மளால் ஆன வெகுமதியை உதவியை நம்ம செய்யும்போது நிச்சயமாக அந்த சனீஸ்வரனுடைய அருள் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டு சனீஸ்வரனுடைய அருளை பெறுவதற்கு இந்த மாதிரி இன்னும் லட்சம் பரிகாரங்கள் இருக்குது. இது ஒரு துளி அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சனீஸ்வரனுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், அள்ளி கொடுத்துருவார். அதனால் சனீஸ்வரனுடைய அருள் உங்கள் எல்லாரும் கிடைக்க என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.